ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியானது பொல்லாங்கனுடைய கரத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இருளின் அதிகாரம், இருளின் ஆதிக்கம், பிசாசானவன் இன்றைக்கு அநேக ஜனங்களை இருளின் ஆதிக்கத்திலே அவன் வைத்திருக்கிறான், இருளின் அதிகாரத்திலே அவன் வைத்திருக்கிறான். பொய்யனும் பொய்யுக்கு பிதாவும் ஆகிய பிசாசானவன் இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்திலே பொய்யான வேர்களை அவருடைய இருதயத்திலே விதைத்து அது வளர்ந்தேங்கும்படியாய் அவருடைய இருதயம் முழுவதும் இருளாய் மாற்றி வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்தாலே எனக்கு ஒரு விதமான பயமும் நடுக்கமும் பலவிதமான அலக்கழிப்பும் பிசாசின் அலக்கழிப்புமாயிருக்கிறது. எல்லாமே இருளின் ஆதிக்கம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், எல்லா இருளின் அதிகாரத்தினின்றும் நம்மை விடுதலையாக்குகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, நல்லா கவனிங்க, இருளின் ராஜ்யம் ஒன்று உண்டு, தேவனுடைய ராஜ்யம் என்று உண்டு. இருளின் ராஜ்யத்தின் அதிகாரியாக பிசாசானவனை அவனுடைய அதிகாரத்தினின்று, அவனுடைய ஆதிக்கத்தினின்று, அவனுடைய ராஜ்யத்தினின்று நம்மை இன்றைக்கு விடுதலையாக்கி, பாருங்க, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யமாகிய நித்தியமுள்ள இடத்திற்கு, கவனிங்க, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ பிதாவினுடைய அன்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில வந்து அவருடைய சித்தத்தை செய்ய வைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகவே அவர் நமக்காக, நம்முடைய ஒவ்வொருவருக்காகவும் ரத்தம் சிந்தி எல்லா விதமான இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்க இயேசுவின் ரத்தம் ஒன்று போகும். இயேசுவின் ரத்தம் மாத்திரமே நம்மை விடுதலையாக்கும். இயேசுவின் நாம மாத்திரமே நம்மை அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை வெளியே கொண்டு வர முடியும். ஏன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி வருவீர்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் ஒரு விடுதலை நாளாய் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே இன்றைக்கும் இந்த காலவேளை அநேகர் ஒரு விதமான பயத்தோடு, திகிலோடு, ஒரு விதமான கலக்கத்தோடு, இன்றைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, எனக்கு என்ன நடக்குமோ ஒரு விதமான மரண பயத்தோடு இந்த காணொளி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காலவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவருடைய ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற போகிறீர்கள். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய முடிவின் நாள் அல்ல. பிசாசு சொல்லுவான், இன்னைக்கு இன்னையோட கதை முடிய போது, உனக்கு முடிவின் நாள் இல்ல. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய விடுதலையை இன்றைக்கு நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென். இயேசுவை அவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் விடுதலை பண்ண போகிறீர்கள். இருளின் ராஜ்யத்தினின்று அந்த பரலோக ராஜ்யத்தின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு கர்த்தர் உங்களை உட்படுத்தி அதற்கென்று உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் இந்த காரியத்தை உங்களுக்காக அவர் செய்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட அநேக ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்க மனதுள்ளவராய் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புதிய விடுதலை தருவீராக. எல்லா விதமான மரண பயத்தில் இருந்தும், எல்லா இருளின் அதிகாரத்தினின்றும், ஆதிக்கத்தினின்றும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை செய்வீராக. இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய மீட்பு, இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்பு, இயேசுவின் ரத்தத்தினாலே ரட்சிப்பு இன்றைக்கு உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு அநேக ஜனங்களை அநேக வியாதிகளில் இருந்து, ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல இருந்து கர்த்தர் விடுதலை செய்கிறீரே. தற்கொலை எண்ணம் கொண்டு அநேகர் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தற்கொலை எண்ணங்கள்
மாறுவதாக. இன்றைக்கே ஒரு விடுதலை தருவீராக. இயேசுவின் ரத்தம் அவர்களுக்குள்ளே ஊற்றப்படுவதற்காக, அவர்கள் மேல் தெளிக்கப்படுவதற்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து வருகிற இடத்திலே, இருக்கிற இடத்திலே பயத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இடமில்லை. கர்த்தனை இன்றைக்கு அவர்களை, அநேக ஜனங்களை பார்த்து நீர் மனதுரி அவர்களை விடுதலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நன்றி அப்பா. கர்த்தனை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு அநேகரை உங்களுக்கு விடுதலை செய்திருக்கிறார். அநேக ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார். விசுவாசிங்க. இன்று முதல் இயேசுவை நம்பியிருங்கள். அவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரை இயேசுவை தொடர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் அவரை விசுவாசிங்கள், அவரை நம்புங்கள், அவரை பின்பற்றுங்கள். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். தேவனுடைய சமாதானத்திலே, அவருடைய கிருபையிலே நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. Amen.